வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், நம்ம எல்லோரோடும் தொடர்புடைய ஒரு நாள், உலக இசை தினம். உலக இசை தினம் என்பது மிக நீண்ட காலமாக இந்த தேதியில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இசை இல்லாத தினம் என்று யாராவது உண்டா? பிறகு ஏன் இசைக்கு ஒரு தினம்? எல்லா நாளும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் ஒன்றை பற்றி சிந்திப்பதற்கும் ஒன்றை பற்றிய எண்ணங்களை நாம் தொகுத்துக் கொள்வதற்கும் நமக்கு ஒரு நாள் தேவை. அப்படித்தான் இந்த உலக இசை தினத்தில் நம் இசையை பற்றி கொஞ்சம் பேசலாம். இசை அது நம் வாழ்க்கையில் என்ன இடம் வகிக்கிறது என்பதை விட இசை கடந்து வந்த பாதை என்பது மிக நீண்டது. எங்கிருந்து இசை உருவாகிறது? இசை முதலில் ஆதி மனிதனுடைய எந்த புள்ளியிலிருந்து இசை தொடங்குகிறது? இந்த பிரபஞ்சம், இந்த பூமியினுடைய அத்தனை நிகழ்வுகளும் தமக்குள் ஒரு இசைத்தன்மையை கொண்டிருக்கின்றன. ஒலிகளினுடைய சேர்க்கை. ஒரு கானகத்தில் பறவைகள் பாடுகிறது. ஒரு பறவை பாடுகிற போது அது ஒரு விதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. அதுவே 10 பறவைகள் சேர்ந்து குரல் எழுப்புகிற போது அது முற்றிலும் வேறொரு உணர்வை கொடுக்கிறது. ஒரு 1000 சில்வண்டுகள் ஓசை எழுப்புகிற போது ஒரு பிரம்மாண்டமான இசைக்கருவி ஒலிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. பொதுவாக சொல்வார்கள், ஒரு கானகம் என்பதே ஒரு பிரம்மாண்டமான இசைக்கருவி என்பார்கள். கானகம் மட்டுமல்ல, கடல்கள். அதே போல் நீங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய ஓசைகள் நிரம்பிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், எல்லாவற்றிலுமே கருவிகளினுடைய ஓசை, இயற்கையினுடைய ஓசை தொடர்ந்து மனிதனுக்கு புதுவிதமான அனுபவங்களையும் மனக்கிளர்ச்சியையும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த பூமியில் மனிதன் உருவாவது போலவே மனிதனும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறான். இசையை ஒரு மனிதன் நுகர ஆரம்பிக்கிற போதே தானே அந்த இசையை உருவாக்க முடியும் என்கிற ஒரு உணர்வையும் மனிதன் அடைகிறான். அதுதான் மனித இயல்பும் கூட. அப்படி பார்க்கிற போது மனிதர்கள் பல்வேறு விதமான ஒலிகளை தாங்களே எப்படி உருவாக்குவது என்பதை கண்டறிகிறார்கள். அதற்கான கருவிகளை உருவாக்குகிறார்கள், அதற்கான இசை கோர்வைகளை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. பழங்காலத்தில் நாம் கண்டெடுக்கிற சிற்பங்களிலெல்லாம் நிறைய இசைக்கருவிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கீழடியில் கூட அப்படிப்பட்ட கருவிகளை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மனிதர்கள் உருவாக்கிய இந்த இசை தொடர்ந்து காலம் செல்ல தொகுக்கப்படுகிறது, வகுக்கப்படுகிறது, வடிவம் கொடுக்கப்படுகிறது. மேற்கத்திய இசை, ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் இசை, நாட்டார் பாடல்கள், திரை இசை, எத்தனையோ வடிவங்கள், அதற்குள்ள நூற்றுக்கணக்கான இசை வடிவங்கள், ஆயிரக்கணக்கான இசைக்கருவிகள் சேர்ந்து மனித அனுபவத்தை செழுமைப்படுத்துகின்றன. மனித வாழ்வில் இந்த உலகில் மனிதன் உருவாக்குகிற எல்லாமே மனிதர்கள் இன்பம் எய்துவதற்காக உருவாக்கப்படுகிறவை தான். அது உழைப்பிலிருந்து தொடங்கி கேளிக்கைகள் வரைக்கும் எல்லாவற்றிலுமே இசை இருக்கிறது. இசை இல்லாத உழைப்பு இல்லை, இசை இல்லாத கேளிக்கை இல்லை. ஏன் இசை மட்டும் எல்லா இடத்திலும் அது நீக்கமர நிறைந்திருக்கிறது என்றால் அது மிக நேரடியாக நம்முடைய நரம்பு மண்டலங்களோடு தொடர்பு கொள்கிறது. நம்முடைய அனுபவங்களோடு அது நேரடியாக தொடர்பு கொள்கிறது. பல்வேறு விதமான உணர்வுகளை அது உடனுக்குடன் மாற்றமடைய செய்கிறது. ஒரு மிகப்பெரிய அந்த இசை அளவிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய ஒன்று மனித உடலில் தாக்கம் செலுத்துவது என்பது மிக அபூர்வமானது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இசை என்பது ஒரு காலத்தில் உழைப்போடு இருந்த இசை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒன்றாக, முறையாக பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஒன்றாக, அது தனித்துவமான துறையாகவே மாறிவிட்டது. நாம் இசையில்லாத வாழ்க்கை இல்லை என்கிற அளவிற்கு, ஏன் டால்ஃபின்கள் போன்ற உயிரினங்கள், யானைகள் போன்ற உயிரினங்கள் கூட இசையை நுகர்கின்றன என்று அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடிக்கின்றன. இசையினுடைய இந்த மகத்துவத்தை இந்த உலக இசை தினத்தில் நாம் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.